உதாரணமாக இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா குண்டுகளை வீசியிருந்தது. அமெரிக்காவிடம் பல நூறு அடிகளுக்கு கீழே சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளிலே அணுக்கதிரோ அல்லது கதிர்வீச்சு எதையுமே தாங்கள் காணவில்லை அந்த வளிமண்டலத்திலே என்று கட்டாரில் உள்ள அந்த அமைப்பு கண்காணிப்பு அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அப்படியானால் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது உண்மையாகவே அமெரிக்கா அந்த தாக்குதல்களை அப்படி அழிக்க வேண்டும் என்று நடத்தி இருந்ததா அல்லது சும்மா சாக்கு போக்குவதற்காக? ஈரானுடைய நிலப்பரப்பு ஒரு வாய்ப்பான நிலப்பரப்புன்னு சொல்லலாம். அது வந்து பாலைவனங்கள் குறைவாக இருந்தாலும் பல பாறைகள் மலைகள் இருக்கின்றன. அந்த மலைகளுக்கு அடியிலே ஒரு பதுகு குழி மாதிரி ஒன்றை அமைத்து அதுக்குள் வைத்தான் இந்த யுரேனிய பதப்படுத்தலை செய்தார்கள். அதனுடைய முதலாவது நிலை யுரேனிய பதப்படுத்தல் நிலையம் கிட்டத்தட்ட 60 அடி ஆழத்தில் தான் அது செய்யப்பட்டது. பின்பு அதுவரை சென்று துளைக்கக்கூடிய குண்டுகளை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கியவுடன் அவர்கள் தங்களுடைய வேறு இடத்துல இன்னும் ஆழமான இடத்துல செய்தார்கள். இப்போது கடைசியாக செய்த இடம் ஃபடோ என்ற இடத்துல தற்போது அவர்களுடைய யுரேனிய பதப்படுத்தல் நடக்கின்றது. நிலத்துக்கு கீழே 200 அடி 200 அடிக்கும் கூட 800 மீட்டர் 850 அடி ஆழத்தில் தான் இருக்கின்றது. இப்போ அமெரிக்காவினுடைய அந்த ஆழ்துளை குண்டுகள் டீப் பெனிட்ரேட்டிங் அம்யூனிஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அல்லது ஜாயண்ட் ஓர்டினன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற GPU-57 என்ற குண்டு வந்து 60 மீட்டர் ஆழம் வரைக்கும் 180 மீட்டர் ஆழம் வரைக்கும் துளைத்து சென்று அழிக்கக்கூடியது. அப்ப அமெரிக்க படத்துறை நிபுணர்கள் கருத்து தெரிவித்த போது, இந்த தாக்குதலுக்கு முதல் கருத்து தெரிவித்த போது, இது வந்து வெறும் இந்த GPU-57 குண்டுகளால் மட்டும் ஈரானுடைய அந்த அணு உலை நிலையங்களை அழிக்க முடியாது. முதல் அதில் அந்த குண்டுகளை போட்டு ஒரு பெரிய இடைவெளியை அல்லது துளையை ஏற்படுத்தி பின்பு அதன் மீது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன், அதாவது சிறிய அணுகுண்டுகளை போட்டால்தான் அதை முற்றாக அழிக்க முடியும் என்ற நிலையில இப்ப புட்டின் அந்த செய்தி வந்தவுடன் புட்டின் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தார். ஈரான்ல நீங்கள் அணுகுண்டை பாவிக்க கூடாது என்று. அந்த நிலையில தான் ட்ரம்ப் வந்து 7 B-2 விமானங்கள்ல 14 இந்த GPU-57 குண்டுகளை கொண்டு போய் 3 இடங்கள்ல தாக்குதல் செய்தார். அவர்களுடைய நோக்கம் வந்து முதல் ஒரு குண்டை வைத்து துளைப்பது, பிறகு இன்னொரு குண்டை வைத்து துளைப்பது, இப்படி அடிவரைக்கும் போகலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அப்ப அங்கு நீங்கள் சொன்னது போல அங்கு ஒரு கதிர்வீச்சும் பதிவாகவில்லை என்ற நிலையில் அப்ப இவர்கள் போதிய ஆழத்துக்கு போய் இங்க தாக்குதல் செய்யவில்லை. உள்ளுக்கு இன்னும் எல்லாம் பாதுகாப்புத்தான் இருக்கின்றது என்ற ஒரு செய்தி வந்துள்ளது. மற்றும் இன்னும் ஒரு செய்தி, அது வந்து இந்த தாக்குதல் நடத்துவதற்கு 2 நாட்கள் முன்னராகவே அந்த அணு உற்பத்தி நிலையங்களிலிருந்து பெருமளவு பார ஊர்திகள் அங்கு சென்று அங்கிருந்து பலவற்றை எடுத்துக்கொண்டு சென்று விட்டன. அப்ப இடத்தை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்று விட்டார்கள். அது மட்டுமல்ல, சீனாவிலிருந்து 2 அந்த பாரமான பொருட்களை தாங்கி செல்லக்கூடிய பெரிய சரக்கு கப்பல்கள் ஈரானுக்கு போய் அங்கிருந்து இன்னத்தை கொண்டு போனதை இன்னட செய்தான்னு சொல்லலாம். அப்ப சில சொல்கிறார்கள் அந்த பதப்படுத்தப்பட்ட யுரேனியத்தை ஈரான் பாதுகாப்பாக சீனாவுக்கு அனுப்பிவிட்டது. இங்கே தன்னுடைய நாட்டில் இருக்கின்றதை இன்னொரு நாட்டை நம்பி ஈரான் அனுப்புமன்றது நாங்கள் அதை கூற முடியாது. இப்ப எங்கு ஒழித்து வைத்திருந்தாலும் இவர்கள் தாக்குதல் செய்வார்கள் என்ற நிலையில தான் இப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்திருக்கலாம். இப்ப சீனாவை பொறுத்தவரை ஈரான் வந்து ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறவு நாடு. அப்ப ஈரான் ஒரு வலிமையான நாடாக இருப்பது சீனாவுக்கு மிக முக்கியமான ஒன்று. மற்றது இந்த ஈரான் போர்ல அமெரிக்கா தான் நினைத்ததை சாதித்தால் அந்த ஒரு துருவ ஆதிக்கம் என்பது உறுதி செய்யப்படும். இப்ப பனிப்போருக்கு பின்னர் சோவியத் ஒன்றியத்துடைய வீழ்ச்சிக்கு பின்னர் உலக ஆதிக்கத்துல
அமெரிக்காவுடைய ஆதிக்கம் தான் அதிகம் இருக்கின்றது. அப்ப அந்த அந்த ஒரு துருவ ஆதிக்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும். அப்ப அந்த ஒரு துருவ ஆதிக்கம் தான் சொல்லுகின்றது இஸ்ரேல் அணுகுண்டை வைத்திருக்கலாம், ஈரான் வைத்திருக்க கூடாது. அப்ப இது வந்து ஒரு நீதியான ஒரு துருவ உலக ஒழுங்கு அல்ல. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது சீனாவினுடைய எண்ணம், ரஷ்யாவினுடைய எண்ணம். அதற்கு இது வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஈரான் தோல்வி அடைந்தால் அந்த மேனா பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற மிடில் ஈஸ்டர்ன் நோர்த் ஆப்பிரிக்கா, அந்த பிரதேசம் வந்து முழுக்க முழுக்க இவர்களுக்கு எதிராகவும், சீனா ரஷ்யா போன்றவர்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் அமையும். அப்ப அதற்காக சீனா கட்டாயம் ஈரானுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும். அதே மறைமுகமாகத்தான் சீனா இப்போது செய்யும். சீனா செய்கின்ற உதவிகள் யாவும் மறைமுகமாகத்தான் செய்யும். இதே நேரம் மற்றும் ஒரு கேள்வி. ஈரான் அந்த ஐக்கிய நாடுகளின் அணு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் அதனில் கையெழுத்திடவில்லை என்றும் தெரிய வருகிறது. இதுவேளையிலே இது எப்படி இஸ்ரேல் ஈரானிடம் அணுகுண்டு இருக்கிறது என்று அதாவது என்ன யுரேனியம் இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகின்றது என்றால் இது எப்படி சாத்தியம்? அவர்களும் அதை வைத்திருக்கிறார்கள் தானே, அவர்கள் கையெழுத்திட ஏன் மறுக்கிறார்கள்? இது தொடர்பான ஒரு சிறிய விளக்கத்தை தர முடியுமா? இஸ்ரேலை பொறுத்தவரை ஒரு மிகவும் ஒரு சிறிய நாடு. இது அவர்கள் வந்து தங்களுடைய பாதுகாப்பை இட்டு அதிக கரிசனை கொண்டுள்ளார்கள். அப்ப அந்த அடிப்படையில் வைத்து அந்த முந்தைய ஆப்பிரிக்க அரசு, முன்பு இந்த இன ஒதுக்கல் கொள்கையை கொண்ட ஆப்பிரிக்க அரசுடன், தென்னாப்பிரிக்காவுடன் இஸ்ரேலும் இணைந்தான் இந்த அணுக்குண்டு உற்பத்தி செய்தென்றும், தென்னாப்பிரிக்காவில் தான் அந்த அணுக்குண்டு பரிசோதனை கூட செய்யப்பட்டது. அது அமெரிக்காவுடைய ஆசீர்வாதத்துடன் அல்லது உதவியுடன் தான் செய்யப்பட்டது. அதனால் அது முழுக்க முழுக்க ரகசியமாக செய்யப்பட்டது. அணுக்குண்டு பரிசோதனை வெடிப்பு ஏற்பட்டால் அது உலகத்துல வேறு இடங்கள்ல எல்லாம் அது உணரப்படும். அப்ப இருந்தும் அதையெல்லாம் மறைத்து இஸ்ரேலிடம் பல அணுக்குண்டுகள் இருக்கின்றன. அதுதான் இப்ப இங்குதான் பிரச்சனை. அந்த வல்லவன் வைத்ததுதான் சட்டம். அவன் மற்றவர்கள் அதைக்கு பின்னால் போகணும். அப்ப இந்த பிழையான ஒரு உலக ஒழுங்கு தற்போது இருக்கின்றது. அதை மாற்ற வேண்டும். இப்ப இஸ்ரேல் சொல்லுகின்றது எங்களுடைய இல்லை இங்கே என்று சொன்னால், எங்களுடைய இல்லை எங்களுடைய அயல் நாட்டுகள் தான் இருக்கிறது. இப்ப சிரியாவில் ஏதாவது ஹிஸ்புல்லா ஏதாவது படைக்கலங்களை லெபனான் ஊடாக சிரியாவிலிருந்து சிரியா ஊடாக லெபனானுக்கு ஹிஸ்புல்லா கடத்தி சென்றால் அந்த விமானங்களை சிரியாவிலேயே வைத்து இஸ்ரேல் வந்து தாக்கி அழிக்கும். அந்த பார ஊர்திகளை சென்ற என்ன விமானங்கள்ல எதில் சென்றாலும் அதை அழிக்கும். இது வந்து 2020 முதல் 2010 இருந்து 20 வரைக்கும் நாளாந்த நிகழ்வாக இருந்தது. இஸ்ரேல் போய் அங்கு அடிப்பது. அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக எந்த அநியாயத்தையும் செய்வார்கள், எந்த அநியாயத்தை நியாயமாக உலக அரங்கிலே முன்வைக்கின்றார்கள். இதேவேளை இங்கே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலேயே இவ்வாறு நிலைமை இருக்கும் பொழுது, அதாவது ஈரானின் அலையா இருக்கின்ற நட்புவாக இருக்கின்ற ஹிஸ்புல்லா மற்றும் ஹமா குழுக்கள் ஏன் அவர்களுடைய தாக்குதல்களை தொடரவில்லை? அது ஏன் அங்கே சுமூகமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே? ஈரானுடைய வலிமை வந்து அதனுடைய பூகோள அமைப்பும், மற்றது அதற்கு ஆதரவாக இந்த மீனா பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள்ல கிட்டத்தட்ட 14 நாடுகளுக்கு அதிகமான நாடுகள்ல பல்வேறு படைக்குழுக்கள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றன. இதையாவும் இஸ்லாமிய போராளி குழுக்கள் என்று சொல்லலாம். அல்லது அந்த பிரதேசத்தில் அமெரிக்காவை எதிர்க்கின்ற, இஸ்ரேலை எதிர்க்கின்ற படைக்குழுக்களாகத்தான் அவை இருக்கின்றன. அதுல முக்கியமானவை ஹமாஸும், மற்றது ஹிஸ்புல்லா, மற்றது அன்சர் அல்லா என்று சொல்கின்ற வடஜெர்மன்ல இருந்து செயற்படுகின்ற அமைப்பு. இவைதான் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற வேறு சில சிறு அமைப்புகளும் இருக்கின்றன. அவையும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்கின்றன. இந்த அமைப்புகளை முதல் அடக்கிவிட்டு, ஹமாஸை அடக்கிவிட்டு ஹிஸ்புல்லாவை ஒரு வலுவிழக்க செய்துவிட்டு, அவர்கள் மீது பல தாக்குதல் செய்து அவருடைய உயர் தலைவர்களை அழித்துவிட்டு, அவர்களுடைய படைக்கலன்களையும் அழித்து விட்டுத்தான் அப்ப இனி அவர்கள் ஏதாவது தாக்குதல் செய்தால் அவர்கள் மீது தாக்குதல் செய்யலாம். ஆனால்
அவர்கள் இப்போதும் ஹிஸ்புல்லா வலிமையாகத்தான் இருக்கிறது. இப்ப உலகத்திலேயே அதிக படைக்கலங்களை கொண்ட ஒரு அமைப்பு ஆக ஹிஸ்புல்லா இப்போதும் இருக்கின்றது. இப்ப அவர்கள் ஏன் தாக்குதல் செய்யவில்லை என்று சொன்னால், பல சொல்றார் அவர்களை இஸ்ரேல் அடக்கிவிட்டது. உண்மையில அவர்கள் இது வந்து ஒரு கேந்திரோபாய மௌனம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு தந்திரமிக்க ஒரு அமைதியைத்தான் அவர்கள் கடைப்பிடிக்கின்றார். அது ஒன்று. மற்றது ஈரானும் வந்து ஒரு அந்த புத்திசாலித்தனமாக அல்லது பெருந்தன்மையுடன் தான் நடக்கிறது. இப்ப இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியவுடன் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்யும் போது, அதாவது 200 ஆளில்லா போர் விமானங்களை ஏவுகின்ற போது, அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா அதே அளவு அல்ல ஏவுகணைகளை அனுப்பியிருந்தால் இஸ்ரேல் பெருமளவில் திக்குமுக்காடி இருக்கும். ஆனால் அதை செய்யவில்லை. அப்ப ஈரான் நினைத்திருந்தால் ஹிஸ்புல்லாவை வற்புறுத்தி செய்திருக்க முடியும். அப்ப அந்த லெபனான் மக்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் அந்த போராளியினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் தற்போது அவர்களை மௌனமாக வைத்திருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக இனிவரும் காலங்கள்ல பொறுத்த நேரத்துல உரிய நேரம் பார்த்து அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் செய்யலாம். அப்ப இதை வந்து அந்த அமைப்புகள் வலிமையற்று போய்விட்டது என்று சொல்வதிலும் பார்க்க இது ஒரு கேந்திரோபாய காத்திருப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த எங்கு பார்த்தாலும் பேசுபவர்கள் எல்லாம் இந்த 3ஆம் உலகப் போர் வரப்போகிறது, இவ்வாறு அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே பறக்கின்ற விமானங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, திருப்பி விடப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் பேச்சுக்கள் கிளம்பி இருக்கின்ற நிலையில் இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த நிலவரம் நீங்கள் இந்த நிலவரத்தில் இருந்து நீங்கள் உங்களுடைய இது எதை கற்பிக்கிறது? அதாவது இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது? முதலாவது அந்த குறிப்பிட்ட பிரதேசம் வந்து ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசம், இந்த மீனா பிரதேசம் என்று சொல்லப்படுகின்றது. அதுல முக்கியமானது வந்து அந்த எரிபொருள் விநியோகம் வந்து அதில் அங்கிருந்து பெருமளவு எரிபொருள் விநியோகம் உலகெங்கு நடக்கின்றது. அப்ப அந்த இடம் அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு மற்ற நாடுகள் அதை வந்து அதற்குரிய வகையில செயற்பட வேண்டும். அப்ப இந்த ஆதிக்க நாடுகள் தங்களுடைய அந்த ஆதிக்கத்தை வளர்ப்பதற்காக இப்படிப்பட்ட மோதல்களை உருவாக்காமல் இருக்க வேண்டும். அதான் நாங்கள் முதல் பார்க்க வேண்டியது. மற்றது அந்த பிரதேசத்துல வந்து குறிப்பாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள 3 முக்கிய வழிபாட்டிடங்கள் இருக்கின்றன. பெத்லஹேம், ஜெருசலேம், அது வந்து கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டிடம். மற்றது இஸ்லாமியர்களுடைய அல்-அக்ஸா பள்ளிவாசல் வந்து இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுகள் தான் இருக்கு. அல்-அக்ஸா பள்ளிவாசலில் தான் அந்த இறை தூதுவர் அல்லாஹ் வந்து மோட்சத்துக்கு அங்கிருந்து தான் சென்றார். அந்த இடத்துல அல்-அக்ஸான்ற பள்ளிவாசல் இருக்கின்றது. மற்றது இஸ்ரேலியர்களுடைய மலைக்கோவில் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லுவார்கள். அதுவும் அதுக்குள்ள தான் இருக்கிறது. இது 3ம் ஒரு சிறிய நிலப்பரப்புகளே இருக்கின்றது. அங்கு அடிக்கடி அந்த வழிபாட்டு செய்பவர்களுடைய மோதல்கள் நடப்பது உண்டு. அப்ப அந்த 3 வழிபாட்டிடங்கள் உள்ள இடம் அது இப்போதும் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப அது செய்ய வேண்டும். மற்றது இந்த நாடுகள் வந்து தற்போது போர் என்று சொல்லி செய்வது எல்லாம் வந்து ஒரு போலி போராகத்தான் இருக்கின்றன ஒரு குறுகிய காலத்துல. மற்றது இந்த போர்கள் தொடர்பான செய்திகள் எங்களுக்கு வருவது, அதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த 3ஆம் உலக போர் வருது என்று சொல்லுகின்றார்கள். இப்ப இந்த ஒரு போரை வைத்துக் கொண்டு ஒரு உலகப்போர் வரும் என்று சொல்லப்படுகின்றதா? இந்த பெரிய ஒரு உலகத்தில் ஒரு சிறிய நிலப்பரப்புல இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதே ஒரு போர் என்று கூட சொல்ல முடியாது. 2 நாடுகள் ஒன்றுக்கு எதிராக இன்னொரு செய்கின்ற வான்படை நடவடிக்கை தான் என்றதான் இதை போரியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஏர் கேம்பெயின் தான் சொல்லுகிறார்கள். இந்த போர்ல தென் அமெரிக்கா நாடுகள் எதுவுமே சம்பந்தப்படவில்லை. தென் ஆப்பிரிக்க நாடுகள் எதுவுமே இதுல சம்பந்தப்படவில்லை. ஐரோப்பிய நாடுகள் சொல்லிவிட்டால் தாங்கள் இதுக்குள்ள இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ல தாங்கள் பங்கு போர்க்கப்பட மாட்டோம் என்று மேற்கு ஐரோப்பிய நாடுகள் சொல்லிவிட்டன. கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அதுல பெரிதாக அக்கறை இல்லை. இப்ப தற்போதைய நிலையில இன்னொரு போர் முனையை திறக்க ரஷ்யா தயாரில்லை. சீனா போரை விரும்பாத நாடு போலத்தான் செய்து கொண்டது. திரைமறைவில் தான் எதையாவது செய்யும் மொழி. அது வந்து
வியாபாரத்தில் ஏற்றுமதியில் தான் அது அதிகம் கவனம் செலுத்துகின்றன. இது ஒரு போராக மாற மாட்டாது. அப்ப நாங்கள் இதுல இந்த கற்றுக்கொள்ளக்கூடியன்னு சொன்னால், இந்த போலி சமூக வலைத்தளங்களுடைய அந்த ஒரு வீணான தலைப்புகளை நம்பிக்கொண்டு போக முடியாது. இன்று நேற்றைய தினம் ஒரு காணொளி வந்திருந்தது. இஸ்ரேல ஈரான் அடிச்சு நாச காடாக்கி போட்டது என்றது. இஸ்ரேல பல கட்டிடங்கள் சேர்ந்தது எங்களால் காண முடிகின்றது. இஸ்ரேல மற்றது அங்கு பெரிய பெரிய இழப்பு நடந்தோமே, முழு இஸ்ரேலும் அழிக்கப்படவில்லை. ஒரு விடயம், இந்த மொசாட் கட்டிடம் அழிக்கப்பட்டதா உண்மையாகவே, அல்லது அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கிறது. அது உண்மை இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த அளவு இலகுவாக மொசாட் கட்டடத்தை அழிக்க முடியாது. அது போலி என்றுதான் சொல்லப்படுகிறது. அது அந்த போலி படங்கள்ல அந்த மொசாட் கட்டடம் ஒன்று, மற்றது F-35 போர் விமானத்தை சுட்டி வீழ்த்தியதாக வந்தது. அதுவும் ஒரு போலி படம். மீண்டும் ஒன்று வந்திருக்கின்றது, இந்த B-2 என்ற போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக. அது அந்த B-2 போர் விமானம் ஏற்கனவே ஒரு இடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னம் ஒரு விபத்துல விழுந்து அது நொறுங்கி இருந்தது. அந்த படத்தை வைத்துக் கொண்டு தற்போது சுற்று வீழ்த்தியாக சொல்லப்படுறாங்க. F-35 அழிக்கக்கூடிய வலிமை ஈரானிடம் இல்லை. மற்றது F-35 இப்படி கண்ட இடத்துல போய் விழக்கூடிய அளவு அந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த F-35 பாவிக்க மாட்டார்கள். இந்த அளவுக்கு தூரத்துல பாதுகாப்பணத்திலிருந்து தாக்குதல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் செய்வார்கள். காரணம், அந்த தொழில்நுட்பம் இவர்களுடன் போகக்கூடாது என்பதற்காக. முன்பு அமெரிக்காவிடம் இருந்த ஒரு விமானம் F-117 என்ற விமானம், அதான் அந்த முதல் ஸ்டெல்த் ஃபைட்டர் சொல்லப்படுகின்ற புலப்படா விமானம். அதை கொசோவா மற்றது அந்த கிழக்கு ஐரோப்பாவில் நடந்த போரின் போது அதை சுற்று வீழ்த்தி விட்டார்கள். அதனுடைய பாகங்களை எடுத்து சென்று ஒரு பாகத்தை ரஷ்யா விலை கொடுத்து வாங்கி சென்றது, இன்னொரு பாகத்தை சீனா விலை கொடுத்து வாங்கி சென்றிருந்தது. அதை வைத்துத்தான் ரஷ்யாவும் சீனாவும் தங்களுடைய அந்த ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸை புலப்படா ரடார்களுக்கு புலப்படா விமானங்களை உருவாக்கியதாக சொல்லப்பட. இந்த தொழில்நுட்பம் இன்னொருவர்களுக்கு போகக்கூடிய வகையில F-35 அந்த அளவு இந்த ரிஸ்கி சிச்சுவேஷன்ல கொண்டு அதை பாவிக்க மாட்டார்கள். இப்ப நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்று சொன்னால், இந்த போலி செய்திகள் வேண்டுமென்றே அந்த தங்களுடைய பார்வையாளர்களை அதிகரிப்பதற்காக சொல்லப்படுற போலி தலையங்கங்களை நாங்கள் நம்பக்கூடாது. நல்லது ஐயா, இதுவரை நேரமும் ஈரான் இஸ்ரேல் தொடர்பான விரிவான விளக்கங்களை எங்களுடைய நேயர்களோடு உறவுகளோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.